ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கிச்சன் டிப்ஸுங்களை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னென்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சில பேருக்கு உடம்புல அலர்ஜி இருக்கும். தூசி பட்டாலோ இல்லை எறும்பு, கொசு இந்த மாதிரி எதாவது கடிச்சிட்டா கூட ஒரே அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தடுப்பாக வீங்கிடும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபேஸுக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபேஸுக்கோ இல்லை பாடி லோஷனாக எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அந்த அரிப்பு ஏற்படுற இடங்களில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை தடவும் போதே உங்களுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்படியே எதமாக இருக்கும் அந்த அரிப்புக்கு. கொஞ்ச நேரத்திலே இந்த தடுப்பாக வீங்கினது மறைஞ்சு போய் அரிப்பும் நின்றுடும். இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி தான் ஒரே அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு அலர்ஜி கூட இல்லாமல்ட்டு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த தடிப்பு பாருங்கள் போய் கை நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் டப்பாவில் மாவெல்லாம் கொட்டி வைப்போம். மாவு இல்லைன்னா சர்க்கரை, பருப்பு, டீ தூள் இந்த மாதிரி ஏதாச்சும் கொட்டி வைப்போம். அது கொட்டும்போது ஒரே கீழே சிந்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையை சுருட்டி இந்த மாதிரி டப்பாவில் வச்சு விட்டுடுங்க. இப்போ நான் மசாலா ஐட்டத்தை தான் இதில் கொட்ட போகிறேன். பாருங்கள், இது கீழே சிந்தாமல்ட்டு என்ன அழகாக இதை டப்பாக்குள்ளே விழுகுது, நீங்களே பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அட்டை இல்லாட்டினா கூட பாலித்தீன் கவர் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட கீழே கொட்டவே இல்லை பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி டப்பாவில் எண்ணெயெல்லாம் கூட ஊற்றி வைப்போம். அது கூட கீழே சிந்தாகம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூனாக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா இந்த நம்ம ஐஸ்கிரீம்லாம் வாங்கும்போது பிளாஸ்டிக் ஸ்பூன் தருவாங்க பாருங்கள், அது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எண்ணெயை நான் இதில் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு அழகாக சிந்தாமல் அது விளக்க விழுகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட சிந்தவே இல்லை. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய்லாம் இதில் ஊற்றணும்னு நம்ம புனல் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ புனலே இல்லாமல்ட்டு ரொம்ப அழகாக ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஊற்றிட்டோம். கீழே கூட கொஞ்சம் கூட சிந்தவே இல்லை பாருங்கள். சில நேரங்களில் நம்ம வீட்டு ட்ராயரில் இந்த மாதிரி ஹேண்டில் கழண்டு விழுந்துடும். கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பசங்க அதை கழட்டி விட்டுருவாங்க, விளையாட்டுத்தனமாக கழட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு காந்தம் இருந்தால் அந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி காந்தத்தை வச்சு விட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ உள்ளதாக இருக்கும். அதை அப்படியே காந்தத்தில் ஒட்டிட்டு வெளியில் வந்துடும். அப்புறமா இந்த ஸ்க்ரூவை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா போதும், அந்த ட்ராயர் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூ உள்ளே அப்படியே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு உள் பக்கமாக கையை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஹேண்டில் இப்படியே மாட்டி விட்டுடுங்க. இப்போ நமக்கு இது நல்லா ஃபிட் ஆகிடும். சூப்பராக இந்த ட்ராயர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பாவில் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் க்ளீனிங்காக நீங்கள் எந்த பொருள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இப்போ நான் ஒரு சீப்பு எடுத்திருக்கேன். இந்த சீப்பு தான் நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சீப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது மேலே சின்ன பற்களாகவும் கீழே பெரிய பற்களாகவும் இருக்கும். அது செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி பெயின் சீப்பு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி டைல்ஸ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணும்போது என்ன தான் தொடச்சி விட்டாலும் அந்த டைல்ஸுங்களுக்கு அந்த கேப்புங்களுக்கு நடுவில் சரியாக க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சீப்பு வச்சு அந்த டைல்ஸ் கேப்புங்களுக்கு இடையில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அழகாக தேய்க்க நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம டைல்ஸ் துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணாலோ மாப் போட்டு க்ளீன் பண்ணாலோ அந்த கேப்புங்களுக்கு இடையில் அந்த அழுக்கெல்லாம் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சீப் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி செவத்து ஓரங்களில் கூட நம்ம இந்த சீப்பை வச்சு க்ளீன் பண்ணி விடலாம். அங்கேயும் சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த லிக்விடில் நீங்கள் வினிகர் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த எறும்பு தொல்லைலாம் இருக்காது. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். புத்தம் புதுசு மாதிரி இருக்குது நம்ம வீட்டு டைல்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கதவு இடுக்குங்களில் கூட அந்த டிசைன் இருக்கிற இடங்களில் கூட இந்த சீப்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். அங்கேயும் சூப்பராக க்ளீன் ஆகிடும். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஓரங்கள் இருக்குதோ கட்டிலில் கூட டேபிளில் கூட இந்த சீப்பை வச்சு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட முடியும். இது பாருங்கள், இந்த கட்டிலில் கூட வச்சு துடைக்கிறேன். துணி படாத இடங்களில் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அந்த ஓரங்களில் கூட இந்த சீப்பு நல்லா போய் க்ளீன் பண்ணி கொடுத்துரும்.
இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.